ஒரு வழியா ஃபைனலுக்கு வந்தாச்சு. நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தங்களோட ஒரு விரல் புரட்சிய மாபெரும் புரட்சியா வெடிக்க வைக்கணும். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம். தமிழக மக்களே, நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு நைட்டு எல்லார் வீட்டுக்கும் பணம் வரும், தாராளமா வாங்கிக்கிங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, சரி அவங்களுக்கு ஒரு ஓட்டை தட்டி விட்டுறலாம் அப்படின்னு தயவு செஞ்சு திங்க் பண்ணிடாதீங்க. வீட்டுல இருக்க ஒட்டுமொத்த ஓட்டுமே நம்ம அண்ணனுக்கு தான். வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு ஓட்டு கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓட்டுமே நம்ம தளபதிக்கானதா இருக்கணும். 234 தொகுதியில ஒரு தொகுதி வந்து டிவி சின்னம் எடப்பாடி தொகுதி, பேலன்ஸ் 233 தொகுதியில நம்ம வேட்பாளர்களை பார்த்து ஓட்டு போட போறது இல்ல, நம்ம தளபதிக்காக விசில் சின்னத்தை பார்த்து தான் ஒரு குத்த போறோம். விசில் புரட்சிக்கான ஓட்டு நமக்கானது, தளபதிக்கானது மட்டும் இல்ல, ஒரு தலைமுறைக்கானது. சினிமால இருந்து ஒருத்தன் அரசியலுக்கு வந்து பல அவமானங்களை சமாளிச்சு, பல சவால்களை எதிர்கொண்டு, பல விமர்சனங்களை கடந்து நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் நம்மளோட தமிழக மக்களுக்காகவும் சோர்ந்து போகாம, உடைஞ்சு போகாம நம்மளோட துணையா நிக்கிறாருங்க. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நினைச்சது தப்பா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன், தமிழகத்தோட கடைசி நம்பிக்கை இவர் தான். தமிழகத்தோட கடைசி நம்பிக்கை இவர் மட்டும்தான்.